கொடுத்திருக்க ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸா நாட் ஹோமோஜீனியஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் 6x³ பிளஸ் 7. f of lambda x comma lambda y is equal to lambda power p power f of x comma y closed bracket. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இது கிடைச்சிச்சு அப்படின்னா அதை ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி கிடைக்கல அப்படின்னா அதை நாட் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸ் கிட்ட ஃபுல்லா லேம்டா, ஒய் கிட்ட ஃபுல்லா லேம்டா போடணும். பவர் வேல்யூ இருந்தால் அதை லேம்டாக்கும் கொடுக்கணும். இப்போ இதை நான் எழுதுறேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அப்போ லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இருக்கு லேம்டா ஒய் பிளஸ் 6. எக்ஸ் கியூப் இருக்கு லேம்டா கியூப் எக்ஸ் கியூப் பிளஸ் 7. லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு லேம்டா, லேம்டா கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் 6 லேம்டா கியூப் எக்ஸ் கியூப் பிளஸ் 7. இப்போ நம்ம இது மாதிரி வர லேம்டா வெளியில் எடுக்கணும். லேம்டா கியூபை வெளியில் எடுக்கலாம். லேம்டா கியூபை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் 6x³ பிளஸ் 7 பை லேம்டா கியூப் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே இங்கே வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படியே இங்கே வரணும். ஆனால் இங்கே லேம்டா கியூப் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்படின்னா லேம்டா பவர் பி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கரெக்டாக ஈக்குவலாக வரல. ஓகேவா? அப்போனா எஃப் ஆஃப் பிராக்கெட்டில் எக்ஸ் கமா ஒய் வந்து இஸ் நாட் ஹோமோஜீனியஸ். ஓகேவா? ஈக்குவலாக வந்தால் ஹோமோஜீனியஸ் சொல்லுவோம். கரெக்டாக வரல, நாட் ஈக்குவலாக வந்திருக்கு, அதனால நாட் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.